மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 8ல் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் 2025 ஜனவரி மாதத்திற்கு நிச்சயமாக மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னு தான் நிச்சயமாக சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இல்லை. அடுத்தடுத்து படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. போன வருஷம் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இந்த இணையத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், இதனால் ஒரு மாதிரியான பொருள் விரயம், பண நஷ்டத்தை அடைந்தவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலேயே இழந்த பணத்தை ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. யாருக்கிட்டையாவது வேலைக்கு பணம் கொடுத்தேன், அப்படி பணம் கொடுத்தேன், இப்படி பணம் கொடுத்தேன், சும்மா கஷ்டம்னு சொன்னாங்க, வட்டிக்கெல்லாம் கொடுக்கலங்க, ஒரு உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தேன், ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்கல, எனக்கு தேவைப்படும் போது திருப்பி தரமாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக எப்போதோ ஒரு நிலையில் வர வேண்டிய பணம் இன்னும் இழுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற அமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பணம் வரக்கூடிய சூழல் அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனசில் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், தெம்பு வரும், எல்லா நிலைகள்லையும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது. கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மை. குரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது தை மாதம் வந்துடுது இல்லையா, வீடு வாங்கிடுவோம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம், அல்லது வீட்டு மனையாவது வாங்கிடுவோம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் மட்டும்தாங்க பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவ்வளவு நல்லதாக சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட 6, 8 தசாபக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேதனைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கோச்சார அமைப்புகளில் ராசிநாதன் போன்றவர்கள் சுபத்துவமாக இருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றம், வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிச்சயமாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் என்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றம் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம்.